सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नाले दिन वर्गिற ஆகஸ்ட் மாதம் வந்து வரை 24ஆம் தேதி வந்து பிராதி மத்தியம ராசிபச தியரி நடைபெ பிராத்மிக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே மாடல் வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். மாடல் கொஷின் பேப்பர் ஆன்சர் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறோம், 3 பார்ட்டாக போடுறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 1 to 4th ரோமன் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ வந்து 5th ரோமன்லேருந்து 11th ரோமன் வரைக்கும் செகண்ட் பார்ட் போடுறோம். இந்த இது வரைக்கும் நான் அவங்க படிக்கலை அப்படின்றவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் 80 மார்க் வந்து ஷூராக நீங்கள் எடுக்கலாம். இப்போ பார்க்கலாம் 5th ரோமனில் பார்ட் 2 இது கின்கின் தீன் கா அர்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. பிராந்தி பாஷானா அது வந்து பொருள் எழுதுக மீனிங்ஸ் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. மற்ற இதில் வந்து 8 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு இங்கே வந்து சைடில் வந்து மார்க் கொடுத்துருக்கேன். இதில் 3 மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தந்திருஷ்டி உடல்நலம். இங்கே வந்து இங்கிலீஷில் ஒன்றாலும் எழுதுனா தமிழில் ஒன்றாலும் மீனிங் எழுதுனா நான் இங்கே தமிழில் தான் எழுதியிருக்கேன். ஜரூரத்து தேவை, சுவிதா வசதி, ஃபுல்வாரி பூந்தோட்டம், ஜோத்னா உழுதல், தோப் பீரங்கி, வர்தன் பாத்திரம், அகிம்சா அகிம்சை, ஷீப் சிப்பி, ஹட்டி எலும்பு, பியார் அன்பு, படாயி படிப்பு, மஞ்சில் தலம் மாடி, விவாகு திருமணம். மற்றதில் 14 கொடுத்துருக்கு. 14 படித்து பாருங்க. இதில் வந்து கண்டிப்பாக 8 வரும். அதில் வந்து நீங்கள் 3 மட்டும் எழுதினா போதும், சாய்ஸ் கொடுப்பாங்க. 6th ரோமன் கின்கின் தீன் கே விலோம் சப்த லிக்கே. விலோம் அப்படின்னா வந்து எதிர்ச்சொல் எழுதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மொத்தம் 14 இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த 14 படிச்சிங்க. இதில் வந்து அவங்க 8 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது 3 மட்டும் அட்டை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து பனானா, பிகாட்னா, தேனா லேனா. தேனா கொடுத்தல், லேனா எடுத்தல். அதர் இதர், அதர்னா அங்கே, இதர்னா இங்கே. பேத்பாவ் சம்பாவ், பீச்சே ஆகே, பீச்சேனா பின்னால், ஆகேனா முன்னால். ஜல்தி தீரே தீரே, ஜல்தினா சீக்கிரம், தீரே தீரே மெதுவாக. அகிம்சா ஹிம்சா, ஹிம்சான வன்முறை, அகிம்சா அகிம்சை. ஆனா ஜானா, ஆனானா வருதல், ஜானா போகுதல். விதேஷ் விதேஷ், பாரி ஹல்கா, ஆகே பீச்சே, ஆகே முன்னால் பின்னால். ஆஜாத் சுதந்திரம், குலாப் குலாம் அடிமை. கரீத்னா பேச்சினா, கரீத்னா வாங்குதல், பேச்சினா விற்றல். ஹோஷியார் பேவகூஃப், ஹோஷியார் புத்திசாலி, பேவகூஃப் முட்டாள். நெக்ஸ்ட்டு 7th ரோமனில் வந்து சகியா கலத்து, சரியா தவறா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 5 கேட்பாங்க தேர்வுக்கு. நீங்கள் வந்து 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன் கிஷான் கேத்து ஜோத்தாகை, விவசாயி வயலில் உழுகிறார். அப்போ சகி, சகினா வந்து சரின்னு அர்த்தம். இப்போ சரின்னு எடுத்து எழுதணும். ஆபுஷன் பனானை வாழைக்கும் பட்டி ககத்தேகை, தங்க வேலை செய்பவர் ரால் தச்சர் வேலை செய்ய முடியுமா? அப்போ முடியாது. அப்போ கலத்து தவறு. கன்னியாகுமரி மே தீன் சமுத்திரங்கா சங்கம் ஹோத்தாகை, கன்னியாகுமரியில் 3 கடல்கள் சங்கமிக்கின்றன. சகி சரி. 4th ஒன் கன்னியாகுமரி மே சுவாமி விவேகானந்துக்கா சமாரக் பவன்கை, கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தருடைய மண்டபம் இருக்கிறது. பவன்ன மண்டபம். சரி. சட்டான் பர் திருவள்ளுவர் சந்த், திருவள்ளுவர் கி மூர்த்தி ஸ்தாபித்துகை. இப்போ சட்டான பாறை, பாறை மேல் கவிஞருடைய திருவள்ளுவர் சிலை உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மூர்த்தினா உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சகி சரி. 6th ஒன் தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர் நயாகை, அம்மனுடைய கன்னியாகுமரி அம்மா சிலை வந்து புதியதாக இருக்கிறது. மந்திர்னா கோவில். அப்போ வந்து அங்கே பழைய கோவில் தான் இருக்குது. அதனால் இங்கே நயான்னு கொடுத்துருக்காங்க, புதியன்னு அர்த்தம். அப்போ தவறு கலத்து. ஜுலாகே கர்கே பர் கபடா புன்தாகை, நெசவு தொழில் செய்பவரால் ஆடையை உருவாக்க முடியுமா? முடியும். அப்போ சகி. கபடான்னு வந்து ஆடைன்னு அர்த்தம். லோகார் லோகுக்கே சாமான் பனாத்தகை, லோகார் அப்படிங்கும்போது கொல்லப்பட்டு வந்து சாமான்களை அவர்களால் உருவாக்க முடியுமா? பல பொருட்கள் வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்போ வந்து முடியும். அப்போ சகி. 8th ரோமன் கின்கி சார்கே கோஸ்டஸே சகி சப்த சூன்கர் காலி ஜககு பரியே. இங்கே சூ ஷீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சூ ஷீட் வந்து எந்த ஆன்சர் கரெக்டோ
அது வந்து சரியான இடத்துல வந்து டேஷில் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், இதுக்கு வந்து மார்க் வந்து 4 கொடுப்பாங்க. மொத்தம் வந்து டோட்டலாக அதில் 5 வரும். நீங்கள் வந்து 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சூஸில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்வாரி தாலா. ஃபுல்வாரினா பூந்தோட்டம், தாலா அப்படின்னா குளம்னு அர்த்தம். பள்ளிக்கு முன்னால் பூந்தோட்டம் இருக்கிறது. அப்போ இந்த சரியான ஆன்சரில் எது கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து டேஷில் வந்து ரைட் பண்ணணும். ஃபுல்வாரி. செகண்ட் ஒன், உஸ்கே பாத் ஏக் கண்டேக்கு சுட்டி ஹோத்திகை சுட்டி ஆறாம். அப்போ ஒரு உஸ்கே பாத் 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து ஓய்வு கிடைத்தது. அப்போ வந்து சுட்டி. அப்போ அந்த சுட்டின்னு அந்த எடுத்து இங்கே டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணணும். தேர்ட் ஒன், சாத்திரக்கே கேள்திகை. சாத்திரம் அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணாங்க, கேள்தின விளையாடினர். அப்போ குச்சி தரகு. அப்போ வந்து பல மாணவர்கள் வந்து சாத்திரம் அப்படின்னா பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ தரகு நிறைய மாணவர்கள் விளையாடினர். ஃபோர்த் ஒன், குத்தா டேஷ் ஜான்வர்கை. நாய் வந்து பவதார்னா நன்றியுள்ள, நாய் நன்றியுள்ள விலங்கு. அப்போ வந்து படானா பெரிய, பவதார்னா நன்றியுள்ள, அப்போ பவதார். அதை எடுத்து இங்கே டேஷ் எழுது. கோடா படா டேஷ் ஹோத்தாகை. குதிரை பயமற்ற விலங்கு. படா அப்போ நிடர்னா வந்து பயமற்ற, டர்போக்னா வந்து பயமுற்ற. லாஸ்ட் ஒன்று, அத்தியாபக்கு சாத்திரங்கோ அச்சி பாத்தே பி பத்தாத்தேகை. ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கற்பிக்கிறார். அப்போ பாத்தேனா வந்து ஆசிரியர் வந்து கற்றுத்தர்றது. 9th ரோமன், நிம்னலிக்கித்து வாக்கியங்கும் ஜோடியே. இது வந்து மேட்சிட்டு இதில் மொத்தம் வந்து நான் எங்களுக்கு டோட்டலாக இதில் 10 எடுத்துருக்குது. அவங்க வந்து சாய்ஸ் எதுவும் தரமாட்டாங்க. 4 கொடுத்து 4மே நீங்கள் எழுதணும். இதில் வந்து மொத்தம் நேரான ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் இருக்குது. அதை அப்படியே பார்த்து படிச்சுங்க. ஸ்கூல் கே ஆகே ஃபுல்வாரிகை. அப்போ ஸ்கூலுக்கு முன்னால் பூந்தோட்டம் இருக்கிறது. படாயி 10 பஜே. படிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது? சுரு ஹோத்திகை. படிப்பு 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. அத்தியாபக்கு சாத்திரங்கோ பியார் கர்த்தேகை. ஆசிரியர் மாணவர்களிடம் அன்பை காட்டினார். பியார்னா அன்பு. ஷாம்கோ சாத்திர. மாணவர்கள் மாலையில் மைதான்மே கேள்தேகை. மாணவர்கள் மாலையில் மைதானத்தில் விளையாடினர். வந்து மாறி தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை சரியாக நீங்கள் படித்து பார்த்து அதை எடுத்து மொத்தம் 4 தான் கொடுப்பாங்க. அது சாய்ஸ் எதுவும் வராது. அது நேராக நீங்கள் வந்து நம்பர் போட்டாலும் சரி, அதை எடுத்து வந்து நேராக ஆன்சர் எடுத்து எழுதினாலும் சரி, அங்கே டேஷ் கொடுத்துருப்பாங்க. அங்கே 5th ஒன், ஷாம்கோ 4 பஜே தக். மாலையில் 4 மணி வரை படித்தேகை. மாலை 4 மணி வரை மாணவர்கள் படித்து கொண்டிருந்தனர். சப்ஜிக்கு மண்டிமே. சப்ஜி அப்படின்னா காய்கறி மண்டியில். சப்தரகுக்கு தர்காரியாங் மில்திகை. மண்டியில் வந்து பல வகையான காய்கறிகள் நமக்கு கிடைக்கின்றன. 7th ஒன், ஷாபுன் கி துக்கானே. ஷாபுன் சோப்பு கடையில். பீச்சைக்கு கதார்மேகை. இந்த பின்னாடி வந்து வரிசையில் சோப்பு வந்து பின்னாடியிலேருந்து வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. நயா பஜார் புதிய மார்க்கெட். படா மகான் அந்த மார்க்கெட் வந்து பெரியதாக இருந்தது. 9th ஒன், தூஸ்ரி மஞ்சில் மே. 2வது மாடியில். தவாயின மெடிசன்ஸு, பர்தன்னா பாத்திரம், மில்தாக. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மருந்தகம் மற்றும் பாத்திர கடைகள் இருக்கின்றன. லாஸ்ட் ஒன், கப்படேக்கு துக்கானே. துணிக்கடையில். கயி பிரகார்க்கு ஷாடியாங் மில்திகன். பல வகையான புடைகள் அங்கு கிடைக்கின்றன. 10th ரோமன், கின்கி சார்கி காளி ஜககுபரியே. இது வந்து கோடிட்டடம் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆன்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கோடிட்டடம் வந்து அவங்க மொத்தம் டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 4 மட்டும்தான் எழுதணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இது ரொம்ப ஈஸி. நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. பாஷார் யகான்சே டேஷ் தூர்கை. கடைவீதி இங்கேருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது? எவ்வளவு அப்படிங்கும்போது கித்தினி. இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டீங்க. கித்தினின்னு எழுதி இது அப்படியே இங்கே ஃபுல்லாக கொஷினாக கொடுத்துருவாங்க. டேஷில் கித்தினின்னு எழுதணும். செகண்ட் ஒன், ஹம் பகலு டேஷ்கி துக்கானே தேக்கேங்கே. முதல்ல வந்து எந்த கடைக்கு நாங்கள் போனோம்? மளிகை கடை. கிரானே அப்படின்னா மளிகை கடைக்கு சென்றோம். தேர்ட் ஒன், சாவல் கி துக்கானே அழகுகை. சாவல் அப்படின்னா அரிசி கடை. அரிசி கடை அங்கு தனியாக
இருக்கிறது. அழகுன்னா செப்பரேட்டாக அரிசி கடை மட்டும்தான் அந்த கடையில் இருக்குமா, அரிசி மட்டும். அதனால் அழகுகை. இங்கே இந்த டேஸ் வந்து சாவல்னு எழுதணும். 4th one सस्ते तामी स्कूल के बच्चे के लिए कागज नोटबुक और புஸ்தகே மில்த்திகை. வந்து சஸ்துனா வந்து குறைவான விலைன்னு, குறைவான விலையில் வந்து மாணவர்களுக்கு வந்து பள்ளியினுடைய குழந்தைகளுக்கு வந்து பேப்பர்ஸு நோட்புக்கு புஸ்தகமெல்லாம் அங்கே கிடைக்கின்றன. அப்போ டேஸில் வந்து தாம், இங்கே அவங்களே கொடுத்துருவாங்க. தாம்னா வந்து விலைன்னு அர்த்தம். தாம் மட்டும் எழுதினா போதும். 5th one सन 1914 में மகாத்மா காந்தி பாரத் லவுட்டே ஆயே. வந்து காந்திஜி வந்து 1914ஆம் ஆண்டு மகாத்மா நம்ம இந்தியத்திற்கு பாரதத்திற்கு திரும்பினார். அப்போ வந்து லவுட்டு ஆயே, லவுட்டு மட்டும் எழுதணும். 6th one கவிவர் ரவீந்திரநாத் டாகூர் மே காந்திக்கோ மகாத்மாக்கு உபாதி தி. மகாத்மான் என்று பட்டத்தை வழங்கியவர் யார்? கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். அப்படி இது ஃபுல்லாக நீங்கள் இப்போ 10 முறை எழுதி பார்த்தா தான் ஈஸியாக வரும். இந்த 6 7 வந்து ஒன்று கண்டிப்பாக ஒரு நல்லா எழுதி பார்த்துருப்பாங்க. கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். 7th one நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ने गांधी को राष्ट्रपिता कहा. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்திஜி வந்து தேச தந்தை என்று அழைத்தார். இது வந்து 11th रोमனில் किन किन 4 शब्दों का प्रयोग वाक्य में लिखिए. இதில் வந்து மொத்தம் வந்து 4 எழுதுனா போதும். அவங்க வந்து 8 கொடுப்பாங்க. இதில் வந்து சாய்ஸ் வந்து 4 எக்ஸ்ட்ரா வரும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. நீங்கள் வந்து அதை படித்து பார்த்துட்டு இதில் இருக்கிறத எழுதினாலும் சரி, நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். இப்போ ஜான்வர் விலங்கு, காய் ஏக்கு பால்த்து ஜான்வர்கை. இந்த ஜான்வர்ன்றது நம்ம வாக்கியம் அமைக்கிறப்போ நீங்கள் தமிழ் வந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணி எழுதுறோம்னா அதே தான் இந்த ஹிந்தியில் நம்ம எழுதுகிறோம். நம்ம ஹிந்தியில் தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஜான்வர்ன்றது இங்கே கொண்டு வரணும். பசு ஒரு வீட்டு விலங்கு, பால்த்து ஜான்வர்கை. ஜோத்துனானா உழுதல் அர்த்தம். கிஷான் கேத்து ஜோத்து நகை, விவசாயி வயலில் உழுகிறார். அப்போ இந்த ஜான்வர் இங்கே எடுத்து எழுதுனாலும் இங்கே டேஷ் போட்டிங்க, ஜோத்துனாக்கு இங்கே டேஷ் போட்டு நீங்கள் காட்டணும், மென்ஷன் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஹோஷியார் புத்திசாலி, குத்தா ஹோஷியார் ஜான்வர்கை, நாய் புத்திசாலியான விலங்கு. 4th one லடாயி, ஹம் லடாயி நகி சாகத்து. லடாயினா வந்து சண்டைன்னு அர்த்தம். நாம் சண்டை போடக்கூடாது. இப்போ நாம் லடாயி நகி சாகத்து, சண்டை விரும்பக்கூடாது. நமக்கு அப்படின்னா சால்ட்டு உப்பு. ரோட்டியுமே நமக்கு ஜாய்தாகை, ரொட்டியில் வந்து உப்பு அதிகமாக இருக்கிறது. ஜாய்தா அப்படின்னா வந்து அதிகமாக இருக்குது. கத்தார் அப்படின்னா வரிசை. சாம்னேக்கு கத்தார்மே சப்ஜிக்கு துக்கானேகை. எதிரில் வந்து சாம்னேனா எதிர் வரிசையில் வந்து எதிர்வரிசையில் காய்கறிகள் வரிசை கடை இருக்கிறது. அழகு தனித்தனியாக. கர்மி சப்கேலியே அழகு கமுராகை. எங்கள் வீட்டில் வந்து தனித்தனியாக அறைகள் இருக்கின்றன. கமரான அறை. 8th one பர்தன் பாத்திரம். பர்தன் கி துக்கான் பகுத்து படிகை. பாத்திரக்கடை மிகவும் பெரியதாக இருக்கிறது. பிக்னா விற்றல். பாஷார் மே ககி சீஜோ பிக்திகை. பஜாரில் வந்து பல வகையான பொருட்கள் அங்கே விற்க. மகன் ராம் தசரத்துக்கே புத்திரகை. ராமர் வந்து தசரருடைய மகன். 11th one மோடு ஒரு திருப்பம். சப்கே ஜீவன் மே ஏக் மோடு ஜரூர் ஆத்தாகை. வந்து சப்கே ஜீவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் வருகிறது. 12th one கேஷாத்னா உடன். ராம் கா விவாக சீதா கே ஷாத் ஹுவா. ராமருடைய திருமணம் சீதாவுடன் நடைபெற்றது. 31 அகிம்சை. காந்திஜி அகிம்சா கே புஜாரித்தே. காந்திஜி அகிம்சை வழியை கடைபிடித்தார். லாஸ்ட் ஒன் ஆந்தோலன் வந்து இயக்கம், போராட்டம். காந்திஜினே ககி ஆந்தோலன் சலாயி. காந்திஜி பல வகையான போராட்டங்களில் ஈடுபட்டார். நீங்கள் வந்து கோடி கிழிக்கிறது வந்து நீங்கள் பென்சிலில் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து ரெட் கலரு, இந்த க்ரீனு, இந்த ரோஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த வயலட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.